சதி, இன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாண பொண்ணு இப்படி உட்கார கூடாது. நல்லா அலங்காரம் பண்ணி என் பெட்ரூமுக்கு வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பெட்ரூம் இது கிடையாது. அது பக்கத்து ரூம்ல இருக்கு. உனக்கு பொண்ணு கேக்குதா? வெக்கமால? இந்த வயசுல உனக்கு கல்யாணம்? என் அப்பம் பட்டு கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்ட. உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேற. வெளியே போயா? பரவாயில்ல, இன்னைக்கு மூடு இல்லைன்னா விட்டுடலாம். உனக்கு எப்ப மூடு வருதோ அப்போ வச்சுக்கலாம். ஏன் தள்ளுற? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எனக்காக தானே வந்த. Come in, come. குட் மார்னிங் மேடம். இந்த கேஸை பத்தி நாம பெருசா ஒண்ணு அலட்டிக்க வேண்டியது. வேலைக்காரன் தானே, டோன்ட் வரி மேடம். நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல டப்புல இறங்கி குளிச்சிருக்கான், மூச்சு திணறி செத்துட்டான். பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல பொண்டாட்டி சரியா கவனிக்காம அவ எதிர் வீட்டுக்காரங்கள ஓடி போயிட்டா. இவரு போய் என்னடா 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? என்ன பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதை. மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு சார். வெரி குட். உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். புரணி பேசுறதை விட்டுட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. நான் வரேன் மேடம். எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த கேடு கெட்டவதா ஏதாவது பண்ணிருக்கணும். தற்செயலா நடந்தது இல்ல மாமா. இது கண்டிப்பா கொலை. எஸ், யூ ரைட். அது தற்கொலை இல்ல, கொலைதான். செஞ்சது வேற யாரும் இல்ல, உன் புருஷன். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் கொலை செஞ்சேனா? என்ன கதையை விடுறீங்க? கதை இல்ல, உண்மை. வேணும்னா இத பார். இது மோசம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி எடுத்துருக்கா பாரு. யாராவது பார்த்தாங்கன்னா உண்மையிலே நான் தான் கொலை பண்ண நினைச்சுப்பாங்க. நினைக்கிறது என்ன, நிஜமாவே நீதானே இந்த கொலையை பண்ண? என்ன நான் கொலை பண்ணனா? பெரிய 420 இருக்க போல இருக்க. உன்னுடைய வேலையும் வேணாம், நீ கொடுத்த பணமும் வேணாம். ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்தாவது இவகிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணிடுவோம். போறோம் தாயி, ஆளை விட்டா போறோம். வேலைக்காரனை கொன்னதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியே. நான் நடிக்கிறேனா? என்ன பாக்குற? இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு தெரியும். இப்ப வேண்டாங்க, ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேங்க. ராத்திரி அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஏன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி கொலாவறியா? உன்னை உச்சோட விட மாட்டேன்டா. டேய் நீ பாரு. நீங்க இல்ல இல்ல,
இந்த அம்மா சொல்றதெல்லாம் போய் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன மேடம் போன் பண்ணீங்க? முதல்ல உள்ள வா. என்ன மேடம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்க மேடம். கம் இங்க வா. என்ன ஆச்சு மேடம்? உள்ள ஐயோ என்ன ஆச்சு? ஐ டோன்ட் நோ. இந்த பாடி ரிமூவ் பண்ணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஐயோ வேண்டாம், இத முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளீஸ் ஆனந்த் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஆனந்த். இது சரியா தப்பான்னு தெரியல. என்னமோ என்னங்க தனியா விட்டு போறீங்க? இதான் நடந்தது. என்ன கதை? கட்டின பொண்டாட்டிக்கிட்டயாவது நிஜத்தை சொல்லலாம்ல. கண்ணுக்கு முன்னாடி சாட்சி இருக்கு. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உனக்கு தூக்குதான். I'll call the police right. என்ன போன்? போலீஸ்க்கு மட்டும் போன் பண்ணிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது போய் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என் வீட்டுக்காரர் மட்டும் இதுல இருந்து காப்பாத்துனா நான் நீங்க சொல்றதெல்லாம் செய்றேன். இந்த கேஸ்ல உன் புருஷன் மாட்டாம இருக்கணும்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். கண்டிஷன் நம்பர் 1, உன்னோட புருஷன் எனக்கு சொந்தமாகணும். கண்டிஷன் நம்பர் 2, இந்த ஊரை விட்டு நீ போகணும். சோ ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி மாசம் 10,000 அனுப்புறேன். அப்பப்போ ஆனந்தையும் அனுப்புறேன். இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா இன்னைக்கு எனக்கும் ஆனந்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஒத்துக்கலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனந்துக்காக எதிர்பார்ப்பேன். குட் நைட். நிறுத்து அம்மணி. இது வரைக்கும் நாங்க உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், இனி கொடுக்க மாட்டோம். ஆமா, நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொல்லையுமே வராது. ஆமா அம்மணி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மணி. உனக்கு யார பிடிக்குதோ அவங்கள நீ கட்டிக்கலாம். அவங்கெல்லாம் உனக்கு அண்ணனுங்க. ஞானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கு. அண்ணன்களா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அடிங்க உன்ன கேரளா போலியா நீ? அச்சோ, இதானே என் வீட்டுக்காரர். ஐயோ அம்மனி, போய் போய் ஒரு மலையாளக்காரனுக்கு மாலைய போட்டி. மலையாளம் இல்ல, தமிழ் இல்ல, எல்லாரும் இந்தியன்ஸ். காதல் தான் தெய்வம். கருப்பண்ணா, நான் ஒன்னும் அவசரப்படல. ஞானும் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் செய்து. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, திட்டிக்கிறீங்க. எப்ப நோக்கியாலும் சண்டை சச்சரவு. எதையோ கட்டி மலையை இழுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரதி வேணும் சதி வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண் குட்டிய கல்யாணம் കഴിക്കും. அப்பதான் உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கும். என்ன வரட்ட அண்ணன்களா? வரு போவா. போ. இந்த புடிச்சோ. அப்போ போனா போறடா. இந்த ரதி போனான்னா சதி போனான்னா நமக்குன்னு ஒரு சுமதி கிடைக்காம போயிடுவான்.